ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரசூல் கிரீன் மொபைல் இன்ஸ்டியூட்லேருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வீஸ் டூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சர்வீஸ் டூல்ஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலுமே ஒரு சிலர் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, எனக்கு பேசிக் ஒர்க் எல்லாமே தெரியும், இந்த டிஸ்பிளே மாற்றுறது, சார்ஜர் பின்னு மாற்றுறது, மைக்கு மாற்றுறது, பேட்டரி மாற்றுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நான் பண்ணிடுறேன். நான் ஐசி லெவலில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன், எனக்கு கைட் பண்ணுங்கள், எந்த மாதிரி டூல்ஸ் வாங்கணும் அப்படின்னா எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சரி, ஐசி ஒர்க் பண்ணுறதுக்கு எந்தெந்த டூல்ஸ் எல்லாம் தேவைப்படும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி நான் அட்வான்ஸ் லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாமே ஓகே தான், பட் இருந்தாலுமே என்னோட ஒர்க்கை ப்ரோ லெவலுக்கு மாற்றணும் அப்படின்னா நான் எந்த டூல்ஸ் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் டவுட்டாக கேட்குறீங்க. டூல்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. பார்த்ததுக்கப்புறம் இதை வாங்கலாமா வேண்டாமா, இதை வாங்கினா அப்படின்னு நம்ம ஒர்க்குக்கு சப்போர்ட்டாக இருக்குமா, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு நிறைய பேர் பார்த்து வாங்கலாமா வேண்டாமான்னு டவுட்லேயே வாங்காமல் விட்டுருப்பீங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு. அந்த பார்சலை ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத, அந்த டூல்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து அந்த டூல்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நம்மளுடைய கிரீன் மொபைல் சர்வீஸ் இன்ஸ்டியூட்டில் ஜூன் மாதத்துக்கு உண்டான பேட்ச் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் லாஸ்ட் 2 சீட் மட்டும்தான் இருக்குது. நம்மளுடைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணும்னு ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்குறது, வெளியூர்லேருந்து வரேன், எனக்கு அங்கே வெளியூர்லேருந்து வரேன், எனக்கு ரூமு ஃபுட்டு இதெல்லாம் எப்படி என்ன ஏதுன்னு நிறைய பேர் டவுட்டாக கேட்குறீங்க. ஸோ வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு நம்ம அக்காமடேஷன் ஃபுட் எல்லாமே நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு சிலர் நினைப்பீங்க, சார் நான் ஆல்ரெடி இன்ஸ்டியூட் போயிட்டு வந்திருக்கேன் 1 வருஷம் முன்னாடி, எனக்கு ஒரு சில விஷயத்தெல்லாம் தெரிய மாட்டேங்குது, எனக்கு சாஃப்ட்வேரில் டவுட் இருக்குது, எனக்கு ஹார்ட்வேரில் டவுட் இருக்குது, எனக்கு ஃபால்ட் ஃபைண்டிங்கில் தெரிய மாட்டேங்குது, எப்படி என்ன ஏதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி டவுட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட சர்வீஸை பெஸ்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும். சப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிங் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம கிளாஸில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும், நைட்டு 8 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்கும். டெய்லி 2 hours தியரிட்டிக்கல் கிளாஸ். 90% நம்மளோட கிளாஸில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக தான் நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது போர்டு கையில் கொடுத்து உங்களை ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு ஐசியும் நாங்கள் ரிமூவ் பண்ணி ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண கொடுத்துருவோம். மேக்ஸிமம் டே 1லேருந்தே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் இந்த 15 நாளில் கம்ப்ளீட்டாக நீங்கள் இங்கே கற்றுக்கிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னீஷியனாக தான் இங்கிருந்து போக முடியும். எந்த ஒரு மொபைல் கொடுத்தீங்க அப்படின்னாலும் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களால் அலசி ஆராய்ச்சி ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணுற அளவுக்கு நம்ம தயார் பண்ணி தான் அனுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் நம்ம வீடியோவை பார்ப்போம். வீடியோவில் எந்தெந்த டூல்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட வந்த டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, இது பேசிக் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எந்த டூல்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை அட்வான்ஸ் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எந்த டூல்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற பற்றி இது ஒரு சில டூல்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய டூல்ஸில் எல்லா மொபைலுமே பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸ் பண்ணுவோம். எல்லா மொபைல் சர்வீஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன கடைக்காரங்கலேருந்து பெரிய கடைக்காரங்க வரைக்கும் எல்லாருமே சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னா டிஸ்பிளே மாற்றுறது. இந்த டிஸ்பிளே மாற்றுறது, காம்போ மாற்றுறது, ஓசியை பண்ணுறது, பேக் டோர் சேஞ்ச் பண்ணுறது, இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ எல்லாரும் பண்ணும்போது ஒரு சில ப்ராப்ளம் அவங்களுக்கு வருது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ மொபைல் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், கிளாஸ் மாற்றுறோம், பேக் டோர் மாற்றுறோம், எல்லாருமே பண்ணக்கூடியது. கிளாஸ் மாற்றுவோம், ஒரு சிலர் டிஸ்பிளே மாற்றுவாங்க, பேக் டோர் மாற்றுவாங்க. இந்த மாதிரி இஷ்யூ வரப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், ஓரத்தில் கேப் தெரியுதுங்களா, பேக் டோரில் ஓரமாக இது ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே மாற்றினதுக்கப்புறமும் சைடில் சின்னதாக கேப் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரேம் உடஞ்சிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பெண்ட் ஆகி உடஞ்சிருக்கு தெரியுங்களா. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை ஃப்ரேம் பெண்ட் ஆயிடுச்சு, கிளாஸ் மாற்றணும், இல்லை காம்போ மாற்றினதுக்கப்புறம் ஓரத்தில் ஆன் பண்ணும்போது சின்ன வெளிச்சமெல்லாம் வெளியில் வரும். வெளியில் வரப்போ கஸ்டமரே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் இது நல்லா இருக்காது, எனக்கு கொஞ்சம் நீட்டாக மாற்றி கொடுங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. ஒரு சிலர் என்ன ஆகுங்க, இல்லை டிஸ்பிளே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ தான் வரும், இப்படி தான் இருக்கும், ஏன்னா போர்டு பெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம
பேச்சு திறமையால் கொடுத்தா அப்படின்னாலுமே அவங்களுக்கு ப்ராப்பராக இது லைஃப் நீடிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு நாள் 2 நாள்ல இல்லை ஒரு வாரம் 10 நாளில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் டிஸ்பிளே உடஞ்சிரும். வாங்கிட்டு போய் இப்போ ஒரு வாரம் கூட ஆகலை, 2 நாள் கூட ஆகலை, டிஸ்பிளே ஒர்க் ஆகலை, ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது, இல்லை ஒன் சைடு தான் ஒர்க் ஆகுது, ஒன் சைடு ஒர்க் ஆக மாட்டேங்குது, சரியா ஒர்க்கே ஆகவே மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனையோட நம்மக்கிட்ட திரும்ப வரும். ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னு நம்மக்கிட்ட இன்னைக்கு ஒரு கிளே வந்திருக்கு. கிளே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூடியூப் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் பார்க்கல அப்படின்னா இந்த கிளே வந்து வாங்கிக்கிங்க, சரிங்களா. இந்த கிளே பார்த்தீங்கன்னா அந்த பார்க்குறதுக்கு சோப்பு கட்டி மாதிரி இருக்குது, சோப்பு கட்டி மாதிரி இந்த கிளே இருக்குது. இதோட ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்குது இந்த கிளே. இந்த கிளே வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஒட்டிடுவோம், ஃப்ரேம் பெண்டாக இருக்குது, மைல்டாக சின்னதாக கேப் இருக்குது அப்படின்னா இந்த கிளேவை எடுத்து நீங்கள் இதில் கொஞ்சமாக எடுத்து இதில் அப்ளை பண்ணிடுங்க. இதில் அப்ளை பண்ணிவிட்டு நீட்டாக துணி வச்சு தொடச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேப் இருக்கிறது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மறைஞ்சிரும். ஏன்னா இந்த மற்ற கிளே மாதிரி இது ஹார்டாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். மற்ற கிளே மாதிரி இது ஹார்டாலாம் இருக்காது. ஏன்னா கடையில் குழந்தைங்கள விளையாடுறதுக்காக வாங்கியிருப்பாங்க, ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்காக கிளே வாங்கி வச்சு பொம்மை இது மாதிரிலாம் செய்வாங்க இல்லையா. ஸோ அந்த கிளே மாதிரி இல்லை, இது வந்து ரொம்ப சாஃப்டான கிளே. இது வச்சுட்டு நீங்கள் லேசாக அப்ளை பண்ணணும், ரொம்ப அழுத்தி அப்ளை பண்ணிடக்கூடாது. ரொம்ப அழுத்தி அப்ளை பண்ணிங்க அப்படின்னு என்ன டிஸ்பிளேக்குள்ளேயும் இந்த கிளே உள்ளேயும் போயிடும், திரும்ப திரும்ப அப்ளை பண்ணக்கூடாது. இது அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பேர் புதுசில் வாங்குவீங்க, வாங்கினதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுவாங்க, வச்சு அழுத்தி ஒரு டைம் 2 டைம் 3 டைம் வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி அப்ளை பண்ணும்போது உள்ள கேப் எவ்வளோ இருக்கோ அந்த கேப் ஃபுல்லாக இது ஃபில் ஆகிட்டே தான் போகும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. லேசாக இதில் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒயிட் கிளாத் இருக்கு இல்லையா, ஒயிட் கிளாத் வச்சு லேசாக நீங்கள் மேலே சைடில் மட்டும் இப்படி தேய்ச்சி தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளே வந்து ஃபுல்லாக இந்த கேப் வந்து ஃபில் பண்ணிடும். இந்த திரும்ப மொபைல் ஆன் பண்ணும்போது இந்த வெளிச்சம் கொஞ்சம் கூட வெளியில் வராது, பார்க்குறதுக்கு டிஸ்பிளே நீட்டாக இருக்கும். புரியுதுங்களா, பார்க்குறதுக்கு டிஸ்பிளே நீட்டாக இருக்கும். ஸோ இந்த சாக்லேட் ஃப்ளேவர் வர இந்த கிளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பிளாக் கலர் மட்டும்தான் வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் 4-5 கலர் வருது, ஆரஞ்சு கலர் வருது, ப்ளூ கலர் வருது, பிளாக் கலர் வருது, கிரே கலர் வருது, ஒயிட் கலர் வருது, க்ரீன் கலர் வருது. ஸோ இந்த மாதிரி 5-6 கலர் வருது. ஸோ தேவைப்படுறவங்க இந்த கிளே எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், இந்த கிளே வாங்கி வச்சுக்கோங்க, சரிங்களா. ஏன்னா இது வாங்கி நீங்கள் வந்து வேஸ்ட்டாக போகிறதில்ல, இது லைஃப் லாங் வரும், இது வந்து கெட்டும் போகாது. நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் இதை வச்சுருந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், சரிங்களா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிளே இருக்குது. கலரில் உங்ககிட்ட வரக்கூடிய சர்வீஸ்க்கு வரக்கூடிய மொபைல் ஒயிட் கலரில் வரும், கிரே கலர் வரும், பிளாக் கலரில் வரும். ஸோ என்ன கலரில் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிளேவும் நீங்கள் வச்சு மேட்ச் பண்ணி அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த கிளே வந்து ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருக்குது. நான் வாங்கி இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணதுனால எனக்கு ஓகேவா இதாக இருக்குது. ஆல்ரெடி நான் வாங்கினதுலையும் பார்த்தீங்கன்னா பாதி கிளே இன்னும் பெண்டிங் அப்படியே தான் இருக்குது. ஸோ திரும்பவும் எனக்கு தேவைப்படுது, என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு சிலர் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறக்கோசரம் இந்த கிளேவை நான் வாங்கியிருக்கேன். என்கிட்ட உங்களுக்கு தேவையாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி இவங்ககிட்ட வாங்கிக்கிங்க, சரிங்களா. பட் இது பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, எனக்கு வேணும் அப்படின்னா, ஸோ அவங்களுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன். சரி, ரைட் சார், இந்த காம்போ மாற்ற இதெல்லாமே எனக்கு ஓகே தான், பட் நான் வந்து ஐசி லெவலில் நான் ஒர்க் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன், அதுக்கு என்னென்ன டூல்ஸ் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைப்பீங்க. ஐசி ஒர்க் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி உங்ககிட்ட டென்சில்ஸ் தேவைப்படும். ஸ்டென்சில்ஸில் நிறைய மாடல்ஸ் இருக்குது, எந்த மாடல் மேட்ச் ஆகும், எந்த மாடல் நான் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் லெவலில் நீங்கள் ஐசி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்ககிட்ட ஒரு யூனிவர்சல் டென்சில்ஸ் தேவைப்படும். யூனிவர்சல் டென்சிலில் நிறைய பிராண்ட் இருக்குது, மாண்ட்டில் இருக்குது, சன்ஷைனில் இருக்குது, மெக்கானிக்கில் இருக்குது, அதே மாதிரி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டில் இருக்குது. பட் இருந்தாலுமே நீங்கள் வாங்கும்போது அமோய் டென்சில்ஸ் வாங்கிக்கோங்க. அமோய் டென்சில்ஸ் இந்த பிராண்டு நீங்கள் வாங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது டென்சில்ஸ் கண்டிப்பாக சில்வர் கலரில் தான் இருக்கணும். சில்வர் கலர் ஸ்டென்சில்ஸ் நீங்கள் வாங்குங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பிளாக் கலர் டென்சில்ஸ் வாங்கிடுறாங்க. பிளாக் கலர் டென்சில்ஸ் வாங்கினப்போ ஃபஸ்ட்டு 1 டைம் 2 டைம் 3 டைம் வந்து ரீபால் பண்ணும்போது ஓகேவாக தான் இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் அந்த பிளாக் கலர் மேலே இந்த பெயிண்ட் எல்லாம் போயிடுது. இந்த பெயிண்டிங் எல்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம ஐசியை வச்சு ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணும்போது ரீபால் பண்ணதுக்கப்புறம் அந்த பால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்டென்சில்லே ஒட்டிக்குது, ஐசியில் ஒட்ட மாட்டேங்குது. இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சில்வர் கலரில் அமோய் டென்சில்ஸ் வாங்குங்க. அதே மாதிரி வாங்கும்போது என்ன முக்கியமாக ரொம்ப கவனிக்க வேண்டியது, ஒரு சில பிராண்டோட டென்சில்ல பார்த்தீங்கன்னா 0.12 mm பதிலாக 0.15 mm இருக்கும், 0.15 mm இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்காதீங்க. நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஸ்டென்சிலில் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் 0.12 mm இருக்கும், தெரியுதுங்களா உங்களுக்கு, 0.12 mm
அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். சில்வர் கலர் பென்சில் வாங்குங்க. ரெண்டாவது அமோய் பிராண்ட் இது வாங்கிங்க. நல்லா இருக்கும், இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஏன்னா நான் என்கிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் ப்ரொவைட் பண்ணுறது யூனிவர்சல் டென்சில்ஸ் மட்டும்தான். எதுக்காக யூனிவர்சல் கொடுக்குறேன் அப்படின்னா, சேம் மாடல் டென்சில்ஸில் வேலை பழகும் போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். பட் சேம் மாடல் டென்சில்ஸ் ஒரு ஐசிக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்போ நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பழகுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் யூனிவர்சலில் பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாடல் டென்சில்ஸ் இருந்தாலும் சரி, எந்த பிராண்ட் ஐசி வந்தாலும் சரி, ஓகேங்களா, எந்த மாடல் ஐசியாக இருந்தாலும் சரி, எந்த பிராண்டோட ஐசியாக இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் யூனிவர்சல்லையே பழகிட்டீங்க அப்படின்னா எந்த ஐசியாக இருந்தாலும் ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். ஏன்னா சேம் மாடல் டென்சில்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என்கிட்ட யூனிவர்சல் இருக்குது, இதை வச்சு என்னால் ரீபால் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அதை வச்சு உங்கள்கிட்ட சர்வீஸ் வர மொபைலை பெஸ்ட்டாக நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டென்சில்ஸ் வாங்கும்போது யூனிவர்சல் டென்சில்ஸ் நீங்கள் 1க்கு 2 கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கிக்கிங்க. எதுக்காக, ஒரு சிலர் பார்த்தீங்க யூனிவர்சல் டென்சில்ஸ் வாங்கிட்டு என்னால் ப்ராப்பராக ரீபாலிங்க வர மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஏன் வரல, எதனால் வரல அப்படிங்கிறது அடுத்து பார்ப்போம். சரிங்களா, ரைட். இப்போ இதில் எப்படி ரீபால் பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணும், ரீபால் பண்ணுறது போது யார் யாருக்கு என்னென்ன மாதிரி மிஸ்டேக் வரும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு ஸ்டென்சில்ஸ் நீங்கள் வாங்குங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில்ஸ் வாங்கி வச்சு பிபிடி பேஸ்ட் நீங்கள் வாங்கணும். பிபிடி பேஸ்ட் வாங்கும்போது நீங்கள் நிறைய பிராண்ட் இருக்குது, மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும்போது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது, இதில் 183ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 183 டிகிரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இதை தான் நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் எந்த பிராண்டு வாங்கினீங்கனாலும் சரி, 2UL வாங்கினாலும் சரி, சன்ஷைனில் வாங்கினாலும் சரி, மெக்கானிக் வாங்கினாலும் சரி, இல்லை ஒய்சிஎஸ் வாங்கினாலும் சரி, நிறைய பிராண்டு இருக்குது. எந்த பிராண்டு வேணால் உங்கள் மார்க்கு உங்கள் ஏரியாவில் உங்கள் ஏரியாவில் இருக்க கடையில் எந்த பிராண்டு பிபிடி பேஸ்ட் கிடைக்குதோ அதை வாங்கிக்கிங்க. என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, மெக்கானிக்கு வாங்கிக்கிங்க. மெக்கானிக் இது பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருக்கும், ப்ராக்டிஸ்க்கு பக்காவாக இருக்குது. ஸோ இதோட குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், இதோட லைஃபும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகாது. ஏன்னா ஒரு சில பிபிடி பேஸ்ட்லாம் வாங்கினீங்க அப்படின்னா திறந்து மூடி வச்சிங்க அப்படின்னா ஒரு நாள் 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் மெக்கானிக் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது அவ்வளோ சீக்கிரம் ட்ரையும் ஆகிறதுல இதோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருக்கும். நான் என்கிட்ட சர்வீஸ் கற்றுக்க வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ப்ரொவைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக் பிராண்டு 183 பிபிடி பேஸ்ட்டு இதுதான் கொடுத்து நான் ட்ரை பண்ணுறேன். அவங்களும் பர்ஃபெக்டான ரிசல்ட்டு கொடுக்குறாங்க என்கிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டு. நான் யூஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இந்த பிபிடி பேஸ்ட் தான் அதிகமாக நான் யூஸ் பண்ணுறேன். இதுலேயும் ஓகே தான், எனக்கு வந்து ஓகேவா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வேறு பிராண்டு வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். அது வாங்கும்போது கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது 183 டிகிரி செல்சியஸில் நீ இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ரைட். இப்போ பிபிடி பேஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு டப்பாக வாங்க, அதிகமாக வாங்காதீங்க. அதிகமாக வாங்கி ரொம்ப நாள் வச்சுருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஒவ்வொரு டப்பா தீர்ந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா வாங்கி, இல்லையா 2 கூட நீங்கள் வாங்கிக்கிங்க. சரிங்களா, ரைட். அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டு வாங்கும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா 559 வாங்கிக்கிங்க. மெக்கானிக் பிராண்டில் வாங்கிக்கிங்க. மெக்கானிக் பிராண்டில் இதே வந்து 2UL பார்த்தீங்கன்னா 229cc இருக்குது. ஸோ அதை வாங்கினீங்க அப்படின்னா அதோட இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ தான் க்ளீன் பண்ணோம்னாலும் அது பிசுன்னே இருக்கும், சரியாக க்ளீன் ஆகாது. ஸோ இந்த பேஸ்ட் வாங்கும்போது மெக்கானிக்கில் 10cc பார்த்தீங்க அப்படின்னா 559 மாடல், ஓகேங்களா. மெக்கானிக்கில் இதில் 10cc 559 மென்ஷன் பண்ணிங்க. UV 559 இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க, தெரியுங்களா. மெக்கானிக் பிராண்டு UV 559 தெரியுங்களா. ஸோ இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதை வாங்கி யூஸ் பண்ணும்போது இது குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகே. எதனால் அப்படின்னா இது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம போர்டில் வந்து ஐசி எடுத்து ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும், குயிக்காக க்ளீன் ஆகிடுது, போர்டு பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கில் UV 559 இந்த மாடல் இந்த பிராண்டு தான் நான் கொடுக்குறேன். ஸோ அவங்களோட ரிசல்ட் பர்ஃபெக்டாக இருக்குது ஆல்ரெடி. ஸோ இதுக்கு அடுத்த வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதே பிராண்டு தான் நான் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா, ரைட். அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணும்போது நிறைய பேர் நிறைய மாடல் ப்ரஷ்ஷு பார்த்துருப்பீங்க. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மூவிங்கில் இருக்கிறது அல்ட்ரா சாஃப்ட் ப்ரஷ்ஷு தான். இந்த ப்ரஷ்ஷு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப மைல்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருக்குது, ரொம்ப சாஃப்டான ப்ரஷ். இந்த ப்ரஷ்ஷு அதிகமாக ஏன் யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷ் பார்த்தீங்கன்னா நார்மலாக கடையில் விற்கக்கூடிய 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா 30 ரூபா இந்த மாதிரி ப்ரஷ்ஷு நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரஷ்ஷில் நம்ம போர்டை க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சரியாக க்ளீன் ஆகாது. ஏன்னா நம்ம ஐசியை ரீபால் பண்ணி போர்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல க்ளூ இருக்கும், ஒரு சில இடத்துல பிபிடி பேஸ்ட் மைக்ரோ பால்ஸ் எல்லாம் சின்ன காம்பனண்ட்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா மைக்ரோ பால்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ க்ளீன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
நிறைய பேர் நல்ல ஐபி வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணினதுக்கு அப்புறமா மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது சிலையே க்ளீன் ஆகியிருக்காது, மைக்ரோ பால்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இந்த அல்ட்ரா சாஃப்ட் ப்ரஷ்ஷில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது பர்ஃபெக்டாக நீட்டாக க்ளீன் ஆகும். அதே மாதிரி அல்ட்ரா சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுற மெத்தட் எப்படி அப்படின்னா, நிறைய பேர் வச்சுட்டு ஐபிஐ டிப் பண்ணவங்க வச்சு இப்படி தேய்ப்பாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி வச்சு தேய்ப்பாங்க. இப்படி தேய்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ப்ரஷ்லையும் க்ளீன் ஆகாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் க்ளீன் பண்ண சிங்கிள் டைரெக்ஷனில் இங்கே வச்சு க்ளீன் பண்ணிங்களா, திரும்ப எடுத்து இங்கே தான் இங்கே வச்சு திரும்பவும் க்ளீன் பண்ணணும். மறுபடியும் இப்படியே தேய்ச்சி இழுத்துட்டு வரக்கூடாது, எடுக்கணும், எடுத்து இப்படி க்ளீன் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் டைரெக்ஷனில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது பக்காவாக இது க்ளீன் ஆகும், பர்ஃபெக்டாகவும் க்ளீன் ஆகுது, நல்ல நீட்டாக இருக்குது. ப்ரஷ்ஷும் பார்க்குறதுக்கு ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக லென்த்தாகவும் இருக்குது, நம்ம கிரிப்பாக பிளாஸ்டிக் தான் பட் நல்ல கிரிப்பாக இருக்குது. ஸ்டென்சில்ஸ் க்ளீன் பண்ணவங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது நல்ல நீட்டாக க்ளீன் ஆகும். ஏன்னா இதில் க்ளீன் பண்ணும்போது ஸ்டென்சில்ஸை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மைக்ரோ ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹோல்ஸுக்குள்ளே ஒரு சில ஹோல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிபிடி பேஸ்ட்டு அப்படியே ஸ்டக் ஆகி நின்றோம், இல்லை ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்படியே க்ளூ அப்படியே அழுக்காகி நின்றோம், க்ளீன் பண்ணுவாங்க, சரியாக க்ளீன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் க்ளீன் பண்ணும்போது ஸ்டென்சில்ஸ் திரும்பவும் பழையபடி புதுசு மாதிரியே வந்துடும். ஸோ அதுக்காக இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில்ஸ் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த இதில் பாருங்கள் சின்ன சின்ன நரம்பெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த நரம்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வெளியில் வந்திருக்கு, தெரியுதுங்களா? இந்த நரம்பு பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து ஒவ்வொன்றா உருகிட்டு வந்து உருகிட்டு வந்துச்சு அப்படின்னா நாளாக க்ளீன் பண்ண 1 2 3ன்ட்டு அப்படியே ஒவ்வொன்றா வந்து டோட்டல் ப்ரஷ்ஷு எல்லாமே வெளியில் வந்து இந்த ப்ரஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி ப்ரஷ்ஷு எதில் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போர்டை க்ளீன் பண்ணணும், இல்லை ஸ்டென்சில்ஸை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த சாஃப்ட் ப்ரஷ், அல்ட்ரா சாஃப்ட் ப்ரஷ் வாங்கி நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரிசல்ட் சூப்பராக இருக்குது, சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீபால் பண்ணுறீங்க. ரீபால் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா, சரியாக பாலிங் ஆகாது. சரியா பாலிங் ஆகிறதில்ல. ஏன் பாலிங் ஆகிறதில்ல, என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஸ்டென்சில்ஸ் வச்சு ரீபால் பண்ணும்போது இதில் பால்ஸ் எல்லாம் மேலே பபுள்ஸை மேலே தூக்கிட்டு வந்துடும். பால்ஸ் எல்லாம் சின்னதாக பால்ஸ் எல்லாம் பபுள்ஸ் மேலே தூக்கிட்டு வந்துடும். எதனால் அது வருது அப்படின்னா, ஒன்று பிபிடி பேஸ்ட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும். ட்ரை பண்ணாமல் அப்படியே டப்பாலுக்கு வலிச்சு எடுத்து வச்சு நீங்கள் ரீபால் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும்னா ஒன்று பிபிடி பேஸ்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ரிசல்ட் ஓகே ஆகும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிபிடி பேஸ்ட் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணாலே பபுள்ஸ் அதிகமாக மேலே வந்துடும். ஏன் அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எஸ்எம்டி ப்ளோயரில் ஏர் டெம்பரேச்சர் அதிகமாக வச்சுருப்பீங்க. ஏர் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலுமே அந்த பபுள்ஸ் வந்து ஐசியில் ஒட்டாது, ஒவ்வொன்றா மேலே தூக்கிட்டு வரும். ரெண்டாவது பிரச்சனை இது மாதிரி இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுருந்தாலுமே, பர்ஃபெக்டாக பிபிடி பேஸ்ட்டும் ட்ரை பண்ணிட்டேன், ஏர் டெம்பரேச்சர் லிமிட்டாக தான் வச்சுருக்கேன், ஆனால் அப்பயும் எனக்கு பபுள்ஸ் மேலே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அப்போ டியூசர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் அழுத்தி பிடிச்சிருப்பீங்க. டியூசர் வச்சு பிடிக்கும் போது ரொம்ப ஹெவியாக வச்சு ரொம்ப அழுத்தி பிடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பேட்லேருந்து என்ன ஆகும், ஐசியில் கீழே பால்ஸ் ஒட்டாது, எல்லாமே பால்ஸ் எல்லாம் மேலே தூக்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது. அதுக்கு அடுத்த நாலாவது ரீசன் என்ன அப்படின்னா, எஸ்எம்டி ப்ளோயர் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க இல்லையா, ஹீட் பண்ண எடுத்த உடனே பக்கத்தில் வச்சு ஹீட் பண்ணிடக்கூடாது. எடுத்த உடனே பக்கத்தில் வச்சு ஹீட் பண்ணக்கூடாது. தூரத்துலேருந்து ஹீட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக தான் பக்கத்தில் கொண்டு போகணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, டியூசரை வச்சு ஐசி கீழே இருக்கும், மேலே வந்து டியூசர் வச்சு பிபிடி பேஸ்ட்லாம் அப்ளை பண்ணி டியூசர் வச்சு பிடிச்சிருவாங்க. பிடிச்சதுக்கப்புறம் ப்ளோயர் எடுத்து டக்குன்னு எடுத்து பக்கத்தில் வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு பால்ஸ் ஐசியில் ஒட்டாது, மேலே பபுள்ஸ் மேலே தூக்கிட்டு தான் வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா. ஒரு சிலர் பார்த்தா அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இது எல்லாமே ப்ராப்ளம் வராமல் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ் வாங்கிக்கிங்க, ஓகேங்களா? ரீபாலிங் பேடுன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அட்வான்ஸ் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்க கிளாஸ் யூஸ் பண்ணுறதில்ல, அதே மாதிரி ப்ரோ லெவலில் ஒர்க் பண்ணுறவங்க கிளாஸ் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் பேசிக் லெவலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் பர்ஃபெக்டாக வரணும், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ஒரு சில வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கிளாஸ் பார்த்துருப்பீங்க. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் 3 பீஸ் வரும். ஒரு பாக்ஸில் 3 பீஸ் வரும். ஆனால் 3மே ஒரே சைஸாக தான் கிடைக்கும். 3மே ஒரே சைஸாக தான் கிடைக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பீஸ் இதுலேயும் இருக்குது. இந்த பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 3 பீஸ் இருக்குது. இந்த 3 பீஸ்லையும் பார்த்தீங்கன்னா 3மே 3 சைஸில் இருக்குது. இதில் வந்து ரொம்ப பெரிய ஐசி, பெரிய சைஸ் ஐசி, சிபியூ இல்லை ரேமு இதெல்லாம் ரீபால் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பெரிய சைஸ் கிளாஸ் வச்சு நீங்கள் ரீபால் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா? இல்லை சின்ன சின்ன ஐசி, ஒரு பவர் ஐசி இருக்குது,
ஓகேங்களா. பவர் ஐசி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது சின்ன சின்ன ஐசியெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மீடியம் சைஸ் கிளாஸ் வச்சு நீங்கள் இதில் ஒர்க் பண்ண முடியும். இல்லை அதோட இன்னும் சின்ன ஐசி இருக்குது, ஒரு டபுள் டிஆர் ஐசி இருக்குது, ஒரு லைட்டிங் ஐசி இருக்குது, புரியுதுங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த சின்ன ஐசி ஓவிபி ஐசி இந்த மாதிரி சின்ன சின்ன ஐசியாக இருக்குது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சைஸ் கிளாஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பாருங்கள் 3 சைஸ் கிளாஸ் இருக்குது, 3 சைஸு கிளாஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம், இதை பற்றி இப்போ சொல்லலாம் அப்படின்னு நினச்சி நிறைய பேருக்கு நான் ட்ரை பண்ணேன். பட் நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசல்ட் வரலை. ஏன் அப்படின்னா நான் வாங்கின கிளாஸ் அந்த மாதிரி, ஸோ அந்த குவாலிட்டி சரியில்லாதனால அதில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்சக்ஸஸ்ஃபுல். இப்போ இந்த மாதிரி இது கிளாஸை வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிடுவாங்க. யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அன்சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிறனால தான் நான் இது சைஸ் வேறையே கிளாஸ் இருக்குது, புரியுங்களா. சைஸ் வேறையே கிளாஸ். எதனால இது சைஸ் வேறையே கிளாஸ் வாங்க சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஸ்டென்சில் இருக்கு இல்லையா, ஸ்டென்சில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டென்சிலோட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது. இப்போ இந்த கிளாஸ் வச்சு இது ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு, இது ஃபுல்லாகவே கவர் ஆயிடுச்சு. நான் ஹீட் பண்ணுறேன், ஹீட் பண்ணும்போது ஹீட் எல்லாமே இதுக்குள்ளே இறங்கும். திரும்பவும் ஹீட் என்ன ஆகும், ரிவர்ஸில் எனக்கு வெளியில் காற்று வர்றதுக்கு இடமே இருக்காது. ஏன்னா கீழே டிஷ்யூ பேப்பர் இருக்கும், ஐசி இருக்கும், அதுக்கு மேலே இந்த கிளாஸ் இருக்கும். இது ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் அன்சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ஸோ வாங்கி நீங்கள் எந்த கிளாஸு எந்த ஐசிக்கு யூஸ் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணி ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா. இதே வந்து சின்ன ஐசி இருக்குது அப்படின்னு இந்த கிளாஸ் வைக்கிறீங்க அப்படின்னு இந்த கிளாஸ் பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த சைட்லையும் கேப் இருக்குது, இந்த சைட்லையும் கேப் இருக்குது, 2 சைட்லையும் கேப் இருக்குது. சென்டராக தான் இது ஃபிக்ஸ் ஆகும், புரியுங்களா. சென்டராக இது ஃபிக்ஸ் ஆகும். ஐசி சென்டராக வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் 100% பக்காவாக வருது. அப்படிங்கிறனால இந்த கிளாஸ் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன், சரிங்களா. ரைட். இந்த கிளாஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே இதையும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை தேவைப்படுறவங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரிசல்ட் நல்லா இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா. ரைட். அதுக்கு அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ப்ரஷ்ஷு தான். கார்பன் க்ளீன் பண்ணக்கூடிய ப்ரஷ்ஷு. இந்த கார்பன் க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷு பார்த்தீங்க அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு 4 பீஸ் இருக்குது. நம்மளோட ஸ்டூடெண்ட்டு கேட்டிருக்காங்க, ஸோ அவங்களுக்காக நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி இது வந்து வச்சு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ டிஸ்பிளே ஸ்டிப் இருக்குது, கேமரா ஸ்டிப் இருக்குது. கேமரா ஸ்டிப்பில் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கும். அந்த வாட்டர் டேமேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு சரியாக வந்து க்ளீன் பண்ண முடியாது. ஒரு சில இடத்துல ஃபங்கஸ் ஆகிருக்கும், பிளாக் கலரில் ஃபங்கஸ் இருக்கும். அந்த பிளாக் கலர் ஃபங்கஸ் எல்லாம் வச்சு இந்த பென்சில் வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த திரும்பவும் நமக்கு பழையபடி கோல்டு கலர்லேயே வந்துடும். ஏன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி கீபேடு மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டன் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஒன்று பிளேடு வச்சு சுரண்டுவோம். பிளேடு வச்சு சுரண்டும் போது அந்த இடத்துல ஸ்க்ராச்சஸ் ஆகும் ஒன்று. ரெண்டாவது என்ன ஆகும்னா எரேசர் வச்சு சுரண்டுவோம். எரேசர் வச்சு சுரண்டும் போது என்ன ஆகும், அந்த மேலே அந்த கோல்டு கலர் பெயிண்டிங் இந்த அந்த கோல்டு கலர் எனாமல்லாம் போயிடும். அந்த கோல்டு கலர் எனாமல் போயிருச்சு அப்படின்னு நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ண அப்போதைக்கு ஒர்க் ஆகும். ஆனால் சரியாக ப்ரெஸ் பண்ணலை, சும்மா லேசர் டச் பண்ணாலும் ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம எரேசர் வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த கோல்டு எனாமல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜியோ மொபைலில் நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜியோ மொபைல் கீபேட் மொபைல் நிறைய பேர் சர்வீஸ் பண்ணியிருப்பீங்க. பட்டன் லேசர் ப்ரெஸ் பண்ண ஃபஸ்ட்டில் நம்பர் விழுந்துட்டுருந்துச்சு. இப்போ நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறம் பட்டன் லேசர் ப்ரெஸ் பண்ணால் நம்பர் வரவே வராது. நல்லா ஃபோர்ஸாக வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா நம்பர் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த பென்சில் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுங்க. இந்த பென்சில் வச்சு லேசர் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா அந்த கோல்டு எனாமல் போகாது, அது அப்படியே தான் இருக்கும். பட் என்ன ஆகுனா அதுக்குள்ளே இருக்க மேலுக்கு அந்த ஃபங்கஸ் எல்லாம் நீட்டாக போயிடும். ஃபங்கஸ் போயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் சேம் அதே மாதிரி டோம் சீட் வச்சு லேசர் தொட்டிங்க அப்படின்னாவே நம்பர் ஈஸியாக வந்துடும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் நான் வாங்கியிருக்கேன். இந்த ப்ரஷ் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இதோட ரிசல்ட் பக்காவாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்ககிட்ட இருக்குது, இதை வாங்கிங்க. இதோட யூசேஜும் பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து மொபைலுக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியுமா, கீபேடு மொபைலில் டிஸ்பிளே வரும். டிஸ்பிளே எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக ஒர்க் ஆகாது, வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கும். அதுக்கோட ஸ்டிப்பை வந்து க்ளீன் பண்ணுவோம். ஒரு சில சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க, சிஸ்டம் சர்வீஸ் பண்ணுறவங்களும் இந்த ப்ரஷ் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா அடிக்கடி சிஸ்டம் வந்து ஹேங் ஆகிடுது, இல்லை லோகோலேயே நிற்குது, ரீஸ்டார்ட் ஆகுது, ஆன் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி இஷ்யூ வரப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரேமில் தான் பிரச்சனை. ஸோ ரேமை கலட்டி அந்த ரேமில் லேஸை இதை வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. இதை வச்சு க்ளீன் பண்ணாவே அவங்களுக்கு ரிசல்ட் ஓகே ஆகிடுது, சிஸ்டம் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருது. ரேமை கழட்டி தொடச்சி போடுறதுக்கு இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த தேவை இருக்கிறவங்க இந்த ப்ரஷ்ஷை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், சரிங்களா. ரைட். அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் ஒர்க் பண்ணுறீங்க, ப்ரோ லெவலில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு சில மொபைல்லாம் சர்வீஸ்க்கு வரும். உங்ககிட்ட ஒரு சில மொபைல்லாம் சர்வீஸ்க்கு வரும். வரும்போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஐசியை கலட்டி நம்ம ப்ராப்பராக ரீபால் பண்ணலான்னு கழட்டுவீங்க. கலட்டும் போது என்ன ஆகும்னா ஐசி கீழே பார்த்தீங்கன்னா போர்டில் இருக்க பேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிருக்கும்.
ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகியிருக்கும். இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அப்போ யூவி மாஸ்க் வச்சு எல்லாம் நீட்டாக நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப டைமிங் ரொம்ப அதிகமாக எடுக்கும். அரை மணி நேரம் 1 மணி நேரம் டைம் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் குயிக்காக உங்களோட வேலை முடியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி யூவி ஸ்டென்சில்ஸ் நீங்கள் வாங்கிக்கிங்க. யூவி ஸ்டென்சிலில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா யூனிவர்சல்லையும் வருது, யூனிவர்சல்லையும் யூவி ஸ்டென்சில் வருது. ரெண்டாவது மீடியாடெக்கு தனியாக வருது. மூணாவது ரேமுக்கு மட்டும் தனியாக வருது. இஎம்சி யூஎஃப்எஸ் இதுக்கு மட்டும் தனியாக வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாம்சங் மாடல், புரியுங்களா? சாம்சங் மாடலுக்கு யூவி ஸ்டென்சில் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வருது. ஸோ தேவை இருக்கிறவங்க உங்ககிட்ட வரக்கூடிய ஐசி ஆகட்டும் இல்லை பிசிபி போர்டு ஆகட்டும், இது எதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூவி ஸ்டென்சில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேடோட ஒர்க்கு இதெல்லாமே ஜாயிண்ட் ஆயிருக்கு இல்லையா, இதெல்லாமே செப்பரேட் ஆயிரும். செப்பரேட் ஆகும் மீன்ஸ் அந்த லைன் அப்படியே தான் இருக்கும். பட் நீங்கள் ரீபால் பண்ணும்போது பால்ஸ் ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதுவும் நல்ல குவாலிட்டி தான். நீங்கள் அட்வான்ஸ் லெவல் ஒர்க் பண்ணுறீங்க, ப்ரோ லெவல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது யூவி ஸ்டென்சில் கண்டிப்பாக இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வேலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இதை வாங்கி ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பட் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. 2-3 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, யூவி ஸ்டென்சில் எனக்கு வேணும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து அவங்களுக்கு இது கொரியர் பண்ணிடுவோம், சரிங்களா? அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா பிளேடு யூஸ் பண்ணுவோம். க்ளூ கட்டுருக்கு எந்த மாதிரி பிளேடு வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு, க்ளூ கட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி பிளேடு யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி பிளேடு தேவைப்படும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறேன். ஏன்னா இப்போ வரக்கூடிய மொபைல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்பனண்ட்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. ஒரு போர்டு இருக்குது அப்படின்னா சிபியூ ரிமூவ் பண்ணுறோம், இல்லை ஒரு பவர் ஐசி ரிமூவ் பண்ணுறோம், ஒரு யூஎஃப்எஸ் ரிமூவ் பண்ணுறோம், ரேம் ரிமூவ் பண்ணுறோம், எந்த ஐசி ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த போர்டு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளூ பேஸ்டட் ஐசி தான் வருது. இந்த பேஸ்டட் ஐசியை க்ளூ அழகாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஓரத்தில் இருக்க க்ளூ எல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறது எந்த பிளேடு வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஒவ்வொரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டில் சொல்கிறாங்க. அந்த பிராண்டில் வாங்கி யூஸ் பண்ணும்போது அந்த பிராண்டில் இருக்கக்கூடிய பிளேடு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருக்குது. திக்னஸ் அதிகமாக இருக்கனால என்ன ஆகும், நம்ம க்ளூ வந்து கட் பண்ணோம். க்ளூ கட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பக்கத்தில் காம்பனண்ட் சேர்ந்து கட் ஆகி வந்துடுது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த பிராண்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பிராண்டில் வாங்கி யூஸ் பண்ணி இந்த மாடல் வாங்கும்போது இதில் சேம் ஒரே மாடலில் 4 பிளேடு இருக்கும். ஒரு பேக்கெட்டில் ஒரே மாடலில் 4 பிளேடு இருக்குது. இல்லை எனக்கு ஒரே மாடலில் 4 பிளேடு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஏபிசின்னு 4 மாடல் இருக்குது. பிளேடில் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடின்னு 4 மாடல் இருக்குது. இந்த 4 மாடல் பிளேடும் ஒரே பேக்கெட்டில் கிடைக்கும். இந்த 4 மாடல் பிளேடும் ஒரே பேக்கெட்லையும் கிடைக்கும். இல்லை எனக்கு உங்களுக்கு இதில் எந்த மாடல் பிளேடு வேணுமோ அந்த மாடல் பிளேடு மட்டும் தனியாக ஒரே பேக்கிங்கில் வரும். நான் எதுக்காக இது வாங்கினேன் அப்படின்னா என்கிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இது யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ப்ராக்டிக்கலாக அவங்க பண்ணும்போது ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த பிளேடு வந்து ஒரு சிலர் வந்து டேமேஜ் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா இதோட திக்னஸ் வந்து ரொம்ப சன்னமாக இருக்குது. அவங்களுக்கு ஹேண்ட் ஸ்கில் இல்லாமல் புதுசாக ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஃபோர்ஸை வச்சு அழுத்தி எடுத்துறாங்க. ஃபோர்ஸை வச்சு அழுத்தி எடுக்கிறப்ப என்ன இந்த பிளேடும் டேமேஜ் ஆகுது, ரெண்டாவது போர்டும் டேமேஜ் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல், ஏன்னா ஒவ்வொரு டைம் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ பண்ணுறதுனால அந்த பிளேடு எனக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேடு நான் ஆர்டர் பண்ணி இதையும் வாங்கியிருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்காக, என்னோட இன்ஸ்டியூட்டில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த பிளேடு நான் வாங்கியிருக்கேன், சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தா பார்த்தோம் அப்படின்னா 11 நம்பர் பிளேடு கம்பல்சரி உங்ககிட்ட இருக்கணும். எந்த ஒரு டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி 11 நம்பர் பிளேடு. 11 நம்பர் பிளேடில் நிறையா பிளேடு நீங்கள் தேவைப்படும். இது ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு 11 நம்பர் பிளேடு வெளியில் மார்க்கெட்டில் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு சில மொபைல் ஷாப்லையும் வச்சிருக்கிறாங்க. ஆனால் மெடிக்கல் ஷாப்பில் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பி தரமாட்டாங்க. இந்த 11 நம்பர் பிளேடு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி இவங்ககிட்ட வாங்கிங்க. இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது 11 நம்பர் பிளேடு. ஏன்னா 11 நம்பர் பிளேடு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேடு. ஏன்னா எல்லா ஒர்க்குக்குமே மைல்டான ஜம்பர் ஒயரை கட் பண்ணணும், இல்லை லேசர் ட்ராக் வந்து ஸ்க்ராச்சஸ் பண்ணி நம்ம ஜம்பர் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நமக்கு தேவைப்படும். இல்லை யூவி மாஸ்க் வச்சு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஏகப்பட்ட வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 11 நம்பர் பிளேடு எல்லாத்துக்குமே தேவைப்படும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி நான் ஒரு பாக்ஸாக வாங்கியிருக்கேன். தேவைப்படுறவங்க இந்த பாக்ஸாகவும் வாங்கிங்க. இல்லை அப்படின்னா 10 பீஸ் சின்ன சின்ன பண்டெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு கிளிப் ஒன்று வந்திருக்கு. டிசி பவர் சப்ளை பூட் கிளிப்புன்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா பூட் கிளிப்பு நம்மக்கிட்ட வந்திருக்கு. இந்த பூட் கிளிப்பு நான் ஒன்று தான் வாங்கினேன். நான் இதுக்கு முன்னாடி இது யூஸ் பண்ணது கிடையாது. சரி, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வாங்கிக்கலாமா, இது யூஸ் ஆகுமா, இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறக்கோசரம் இந்த பூட் கிளிப் ஒன்று வாங்கினேன். இந்த பூட் கிளிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் 2
பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாயிண்ட்லேயும் ப்ளஸ் மைனஸ் நம்மளுடைய டிசி பவர் சப்ளைல பூட் கேபிள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கேபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சில டைமில் அதிகமான வோல்டேஜ் வச்சு கொடுக்கும்போது அதில் பீப் சவுண்ட் வருது. அதிகமான வோல்டேஜ் வச்சு ஆன் பண்ணும்போது என்னன்னா ஒரு சில எரர் வந்துடுது. ஓகேங்களா, அந்த எரர் வந்துச்சு அப்படின்னா கேபிளில் பிரச்சனையே இல்லை, மொபைலில் பிரச்சனையே இல்லை, டிசி பவர் சப்ளை பிரச்சனையா அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிறாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது டைரக்ட் கேபிள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். டைரக்ட் கேபிள் மீன்ஸ் நம்ம மல்டிமீட்டரில் யூஸ் பண்ணோம் இல்லையா, மல்டிமீட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய டைரெக்டாக வரக்கூடிய அந்த ரோப் வச்சு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த சென்டரில் பாக்ஸ் இருக்குமே கேபிள் வாங்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளிப் வந்திருக்கு, இது வாங்கலாமா வேண்டாமா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் ஒன்று மட்டும் தான் வாங்கியிருக்கேன். இதை வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த சுவிட்ச் எதுக்காக அப்படின்னா நம்ம இது மொபைல் ஆன் பண்ணுறதுக்கு மொபைல் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா இதில் ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இதில் வோல்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். இப்போ மொபைல் ஆன் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல பாருங்கள் ஒரு இண்டிகேட்டர் லைட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ண உடனே நமக்கு லைட் எரியுமா, லைட் எரியாது. ஏன்னா மொபைலில் நம்ம எப்போ கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த இடத்துல லைட்டு இண்டிகேட் ஆகும், மொபைலில் கனெக்ட் ஆகிருச்சு அப்படின்னு. இந்த இண்டிகேஷன் லைட்டு எரியணுமா எரியக்கூடாது, அதுக்காக இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை ஆன் பண்ணி வச்சுக்குவோம். ஆன் பண்ணி வச்சுட்டு இப்போ மொபைல் வந்து நம்ம போட் பண்ணுவோம். மொபைல் கீ பவர் கீ வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய லைட்டு பிளிங்கிங் ஆகும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய லைட்டு 1 2 3 டைம் பிளிங்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக எரிஞ்சுது அப்படின்னா நம்மளுடைய மொபைல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன் ஆயிருச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சப்போஸ் இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா மொபைல் ஆன் ஆகலை, ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். மொபைல் வந்து லைட்டிங் வரவே இல்லை அப்படின்னா மொபைல் ஆனே ஆகலை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது எப்படி இருக்குன்னு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தேவை இருக்கிறவங்க இது வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணேன். ஸோ அது வரைக்கும் நான் இது செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு ஹேண்டில் ஒன்று நம்ம வாங்கியிருக்கோம். இந்த ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஹேண்டில் இருக்குது. இதில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மேக்னெட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான மேக்னெட். இது எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருக்கேன், சிசி போர்டு மைக்கு இதெல்லாம் கலட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணலாமா, ஏன் அப்படின்னா இது எதுக்காக நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கை நடுக்கம் இருக்குது, ஒரு சிலருக்கு கையை நடுக்கம் இருக்குது. டியூசர் வச்சு பிடிப்பாங்க. டியூசர் வச்சு பிடிக்கும் போது மைக்கு எடுக்கிறதுக்கு இல்லை ஒரு காம்பனண்ட்டு ஒரு சிசி பின்னு எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா கை நடுங்குது, எனக்கு ப்ராப்பராக பக்கத்தில் காம்பனண்ட்லாம் நகர்ந்துருது. ஸோ நான் இதை வாங்கி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கேங்க. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரிசல்ட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு நானும் சொல்லியிருந்தேன். பட் எனக்கு இது வந்து வாங்கி யூஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை தான். பட் இது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இது வாங்கியிருக்கேன். ஸோ இதை வாங்கி நான் வந்து நிறைய பேர் வீடியோவில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன சின்ன ஐசி ஆகட்டும், அதாவது கிறிஸ்டல் ஆகட்டும், இல்லை சார்ஜர் பின்னு மைக்கு இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது ஹீட் பண்ணுவாங்க. ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணி லேசாக இது வைக்கிறப்ப இதில் ஒட்டிட்டு வந்துடுது. ஸோ இது வாங்கி யூஸ் பண்ணணும்னு ஒரு சின்ன ஆசை, அதுக்கோசரம் இதை நான் வாங்கினேன். இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு எனக்கும் தெரியல. யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தா பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஹேண்டில் ஒன்று வாங்கியிருக்கு. இந்த ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு நீடில் ஒன்று இருக்குது. இந்த நீடிலில் எப்படி இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன ஐசி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிராப்பர் வச்சு எடுப்போம். சிபியூ ஆகட்டும், ஒரு ரேம் ஆகட்டும், எந்த ஒரு ஐசியாக இருந்தாலுமே நம்ம ஸ்கிராப்பர் வச்சு எடுப்போம். ஸ்கிராப்பர் வச்சு எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஸ்கிராப்பர் வைக்கிறதுக்கு உண்டான இடம் ஸ்பேஸ் கிடைக்காது. அந்த இடத்துல ஸ்கிராப்பர் இன்செர்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்காத பட்சத்தில் நம்ம ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணும்போது 2-3 காம்பனண்ட் எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐசி வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஐசி ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகுது, திரும்ப அந்த காம்பனண்ட்டை ரீஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா காம்பனண்ட்டோட இடத்த வந்து ஸ்பேஸை வந்து மாற்றி வைக்கிறப்போ என்ன ஆகும், ஆனால் திரும்பவும் ஒர்க் ஆகுறது இல்லை. போர்டு வந்து நம்ம ஒர்க் பண்ணி பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறதுனால நம்ம இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த நீடிலோடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த இடத்துல பாருங்கள், சின்னதாக ஒரு நீடில் இருக்குது. இந்த நீடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வாங்கி நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இப்போ வரக்கூடிய மொபைல் போர்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேப் வந்து சின்னதாக இருக்குது. சின்ன கேப்பில் தான் வந்து இதாகுது. ஸோ அந்த சின்ன கேப்பில் நமக்கு
சின்னதாக தான் கேப் இருக்கும். ஸோ இந்த சின்ன கேப்பில் இந்த நீடில் நம்ம வச்சு அழகாக ஐசியை ரிமூவ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த நீடில் தான் வாங்கணுங்கிறது கிடையாது. நம்ம லோக்கல் கடையில் டெய்லரிங் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய நீடில் வச்சு நம்ம அந்த ஒர்க்கு பண்ண முடியும். பட் இருந்தாலும் இதில் அப்படி என்னதான் இருக்குது, இது ஏன் இந்த நீடில் வந்து இவ்வளோ இதாக இருக்குது, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 இருந்தது. ஸோ 350 சொல்லியிருந்தாங்க. ஸோ 350க்கு இது வாங்கினா நமக்கு இது ஒர்த்தாக இருக்குமா இருக்காது அப்படின்னு தெரியல. ஏன்னா நம்ம வீடியோவில் பார்க்குறப்ப இந்த நீடில் பார்த்தீங்கன்னா இதில் வச்சிருப்பாங்க. இது வந்து ஃப்ளெக்சிபிளான நீடில். இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இப்படி மடக்குனாலே இது பெண்ட் ஆகுமே தவிர அப்படியே வளைஞ்சி போயிடாது, வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிறனால அந்த மாதிரி தான் நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். பட் இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம். இதில் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு நமக்கு ஐசி ப்ராப்பராக ரிமூவ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஏன்னா நம்மக்கிட்ட வரக்கூடியது வீடியோவில் பார்க்கும்போது என்ன ஆகும், ஆல்ரெடி அதை ரிமூவ் பண்ணி ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண ஐசி தான் இது ரிமூவ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், லைவாக ஒரு போர்டில் பேஸ்டட் ஐசியை வந்து இது ரிமூவ் பண்ணி பார்ப்போம். இது ரிமூவ் ஆகுதா இல்லையா, இதனால ஸ்கின் டேமேஜ் ஆகுதா இல்லை ஐசியில் பேட் ஏதாவது டேமேஜ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு இது ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட சர்வீஸ்க்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம இதையும் ப்ரொவைட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடுவோம். இது யாரும் வாங்கி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டூல்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு மற்ற டூல்ஸ் ஏதாவது தேவைப்படுது, உங்களுக்கு மைக்ரோஸ்கோப் வேணும், இல்லை புதுசாக ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு மைக்ரோஸ்கோப் தேவைப்படுது, உள்ள ஒரு சால்டிங் அயன் வேணும், ஒரு எஸ்எம்டி ப்ளோயர் வாங்குறீங்க, இந்த மாதிரி எந்த ஒரு டூல்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரஷ்லேருந்து டியூசர்லேருந்து சின்ன சின்ன டூல்ஸ்லேருந்து பெரிய டூல்ஸ் வரைக்கும் ஒரு டிசி பவர் சப்ளை வேணும், எதுவாக இருந்தாலும் சரி எல்லா டூல்ஸுமே ஹோல்சேல் ரேட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் புதுசாக ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு எல்லா டூல்ஸுமே ஒரே இடத்துல நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபியூச்சர் மொபைல் டூல்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவர் என்னுடைய நண்பர் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்னுடைய முன்னாள் ஸ்டூடெண்ட்டு. இது நம்ம ஸ்டூடெண்ட்டுங்கிறனால நான் சப்போர்ட் பண்ணுறேன் இல்லை, நான் இவர்கிட்ட தான் எந்த டூல்ஸ் எல்லாமே வாங்கினேன், எனக்கு ஓகேவா இருக்கா இல்லைன்னா எதுவும் பார்க்கறதுக்கோசம் நான் ரெகுலராக இவர்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்களும் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.